லெசன் கவனிக்கண்ணே. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்லிபிரியம் அப்படிங்கிற நியூ சாப்டர் பார்க்குறோங்கண்ணே. இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ஒரு நியூ சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிவர்சபிள்னா என்ன, இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரிவர்சபிள்னா என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன், எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ரிவர்சபிள் இர்ரிவர்சபிளுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, ரியாக்டன்ட் கன்வெர்டட் டு ப்ராடக்ட், ஒரு ரியாக்டன்ட் ஆனது ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் இட் வில் பி கம்ப்ளீட்டட். அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இர்ரிவர்சபிள் அப்படின்னா ரியாக்டன்ட் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ப்ராடக்ட், ரியாக்டன்ட் ஆனது கம்ப்ளீட்டா ப்ராடக்டா மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிவர்சபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the product converted into reactant. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பேர் ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன, இந்த ஈக்லிபிரியத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான ஈக்லிபிரியம், ஒரு பிசிக்கல் ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அந்த பிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம 3 டைப் ஆஃப் ஈக்லிபிரியம் பார்த்துருப்போம். அதாவது சாலிட் லிக்விட் ஈக்லிபிரியம், லிக்விட் வேப்பர் ஈக்லிபிரியம், அதுக்கடுத்து சாலிட் வேப்பர் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அடுத்தது டைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன, ஒரு டைனமிக் ஈக்லிபிரியம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து என்ன சார் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி கேபி, அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி எப்படி கால்குலேட் பண்ண போறோம். அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷரை பொறுத்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபியை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேசி கேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூனிட் என்ன சொல்ல போறோம், ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருவான். அந்த ஈக்குவேஷனுக்கு கேபிக்கும் கேசிக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் 3 கேசஸ் பார்க்க போறோம். கேஸ் ஒன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ΔNG = 0 வந்தா எப்படி இருக்கும், ΔNG = பாசிட்டிவ் வந்தா எப்படி இருக்கும், ΔNG = நெகட்டிவ் இருந்தால் கேபி கேசி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல 2 டைப் பார்க்குறோம். ஒன்று ஹோமோஜினியஸ், இன்னொன்று ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம்னா என்ன, அந்த ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியத்துக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹெட்ரோஜினியஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ்க்கு கேபி கேசி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது என்ன சார் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுடைய எக்ஸ்டெண்ட், அதாவது வந்து அந்த ரியாக்ஷனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஃபேவரா இருக்குமா அல்லது பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஃபேவரா இருக்குமா அப்படிங்கிறது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேல்யூ பொறுத்து அதனுடைய எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் எந்த பக்கம் அந்த ரியாக்ஷன் ஃபேவரா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து என்ன சார் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் கோஷியன்ட் Q அப்படின்னா என்ன, அந்த ரியாக்ஷன் கோஷியன்ட் Q உடைய வேல்யூ வச்சுக்கிட்டு அந்த ரியாக்ஷனுடைய கண்டிஷன் அது ஃபார்வர்டா பேக்வர்டா அல்லது ஈக்லிபிரியம் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அடுத்தது ஒரு தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ், அதாவது வாண்டுகாப் ஈக்குவேஷன், அந்த வாண்டுகாப் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் எந்த மாதிரியான ரியாக்டன்ட், அதாவது வந்து ரியாக்டன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனா அல்லது அது ஈக்லிபிரியம் கண்டிஷனா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா லீச்-சாட்லியர் பிரின்சிபல், ஒரு லீச்-சாட்லியர் பிரின்சிபல்னா என்ன, அந்த லீச்-சாட்லியர் பிரின்சிபலை வச்சுக்கிட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஈக்லிபிரியம், ஈக்லிபிரியத்தை என்னென்ன ஃபேக்டர்னா அஃபெக்ட் பண்ண போகுது, கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதுக்கடுத்து நோபல் கேசஸ், அதாவது நோபல் கேசஸ் ஆர் இன்னட் கேசஸ், அதுக்கடுத்து கேட்டலிஸ்ட் எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் முடியுங்கன்னு, இன்னொரு பார்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்னா எலக்ட்ரோலைட்னா என்ன, அதில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன, வீக் எலக்ட்ரோலைட்னா என்ன, அதில் ஆசிட்னா எப்படி இருக்கும், பேஸ்னா என்ன, இந்த ஆசிட் பேஸை பற்றி என்னென்ன சயின்டிஸ்ட் ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அர்கனீஸோடைய தியரி படி ஆசிட் எப்படி இருக்கும், ஒரு பேஸ் எப்படி இருக்கும், அதே லவ்ரி பிரான்ஸ்டட் படி ஆசிட் பேஸ் தியரி எப்படி இருக்கும், அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அந்த லவ்ரி பிரான்ஸ்டட் தியரியில் கான்ஜுகேட்டட் ஆசிட்னா என்ன, கான்ஜுகேட்டட் பேஸ்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு மாலிகுல் கொடுத்துருவாங்க அதுக்கு எது கான்ஜுகேட்டட் ஆசிட் எது கான்ஜுகேட்டட் பேஸ்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் கான்செப்ட், ஒரு லூயிஸ் கான்செப்டை வச்சுக்கிட்டு ஆசிட் பேஸ் எப்படி இருக்கு, ஒரு லூயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட்னா எப்படி இருக்கும் பேஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாரு.
அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்னா இந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷன்ல ஒரு ஆஸ்வால்ட் டைல்யூஷனை வச்சுக்கிட்டு டிகிரி ஆஃப் டிஸ்சோஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆல்ஃபா அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். காமன் அயன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, பிஹெச் அப்படின்னா என்ன, அந்த பிஹெச்சுக்கும் பிஓஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இந்த பிஹெச்சை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் ஒரு கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து அசிடிக் நேச்சரா பேசிக் நேச்சரா அப்படிங்கிறது அந்த பிஹெச் வேல்யூ வச்சுக்கிட்டு நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பஃபர் சொல்யூஷன்னா என்ன, அந்த பஃபர் சொல்யூஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோன்னா பஃபர் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, அதுக்கடுத்து மோலார் சாலிபிலிட்டி ஒரு சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு. அதில் மோலார் சாலிபிலிட்டி அப்படின்னா என்ன, அந்த மோலார் சாலிபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸு, இந்த வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்னால் எப்படி இருக்கும், ரெண்டுமே வீக்காக இருந்தால் எப்படி இருக்கும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அப்படிங்கிற ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோங்கண்ணே. சரி, ரைட். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதாவது ரிவர்சபிள்னா என்ன, இர்ரிவர்சபிள்னா என்னன்னு பார்த்துருப்போம். ரிவர்சபிளுக்கும் இர்ரிவர்சபிளுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சபிள் இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிவர்சபிள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன் ஒரு ப்ராடக்டாக மாறுது. the product is converted to reactant. மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பவுமே ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எங்க சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் இண்டிகேட்டட் த சிங்கிள் ஏரோ மார்க். இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஏரோ மார்க் வந்து சரி ரிவர்சபிள் ரியாக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா இந்த டபுள் ஹெட்டட் ஏரோ மார்க், ஒரு டபுள் ஹெட்டட் ஏரோ மார்க் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது எப்பவுமே எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல தான் நடக்கும். இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் ஆனது நடக்க ஆரம்பிக்கும். தேர்டு என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the reactant is converted to product, the product is converted to reactant. அப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a both reactant. அப்போ the reactant is converted to product. அப்போ reactant என்னவோ மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிரும். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மறுபடியும் என்னவோ மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டண்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைமன் டென்னிஸ்லேயே நடக்கும். இந்த மாதிரி சைமன் டென்னிஸ்ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு பிறகு தான் ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் சொல்றோம். அப்போ இந்த ரியாக்ஷன் இட் கேன் பி இன்கம்ப்ளீட், அதாவது இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆகாது. ஏன்னா ரியாக்டண்ட் எவ்வளவு டிகிரிஸ் ஆகுதோ அவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிகிரிஸ் ஆக மறுபடியும் ரியாக்டண்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன இருக்குன்னா ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் அட் தி ஸ்டேஜ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா மாறும், ப்ராடக்ட் மறுபடியும் ரியாக்டண்டா மாறும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும். இந்த ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்லிபிரியம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார், இது அடுத்து ஃபோர்த் என்ன சார் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, ரியாக்டன்ட் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மறுபடியும் ரியாக்டண்டா கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் ஆனது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காதுன்னா ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் தி ரியாக்ஷனுக்குள்ள வராது. அப்போ கண்டினியூஸா என்ன பண்ணோம் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இது இரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம்னா இட் இஸ் இண்டிகேட்டட் த சிங்கிள் ஏரோ மார்க். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஏரோ மார்க்கு இண்டிகேட் பண்ணும். இது எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கண்டெய்னர்ல தான் இந்த மாதிரி இரிவர்சபிள் ரியாக்ஷன் நடக்கும். இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா the completion of the reaction, அந்த ரியாக்ஷன் ஆனது கம்ப்ளீட்டா நடக்க ஆரம்பிச்சிடும். இட் இஸ் ஏ கம்ப்ளீஷன் ஆஃப் தி ரியாக்ஷன், the reactant is converted to product. அப்ப அந்த ரியாக்டன்ட் ஆனது கம்ப்ளீட்டா என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அது என்ன இருக்காது அப்படின்னா இட் டஸ் நாட் அட்டைன் த ஈக்லிபிரியம். அப்ப இது அட்டைன் த ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும், இட் டஸ் நாட் அட்டைன் த ஈக்லிபிரியம். இது ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணாது. ஏன்னா ரியாக்டன்ட் இட் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ப்ராடக்ட். அந்த ரியாக்டன்ட் ஆனது கம்ப்ளீட்டா என்ன மாறிடும் அப்படின்னா ப்ராடக்டா மாறிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கு என்னன்னா சார் எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும் H2 plus I2 ஈக்லிபிரியம் 2HI, ஒரு HI ஃபார்மேஷன் ரியாக்ஷனு, அதே மாதிரி PCl5 டிசோசன்,
இந்த மாதிரி இருக்கக்கூடிய PCl3 + Cl2. இப்ப பாருங்க இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய அயோடினும் சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடைடை ஃபார்ம் பண்ணும். அப்ப என்ன இருக்குன்னா இந்த ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த I2 கான்சன்ட்ரேஷன் டிகிரீஸ் ஆக HA கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் இந்த HA கான்சன்ட்ரேஷன் டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும். H2I2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா H2O இருக்கு, H2O சாலிடு கன்வெர்டட் டு H2O என்னவோ மாறிடும் அப்படின்னா லிக்விடா கன்வெர்ட் ஆயிரும். ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னருக்குள்ள நான் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் வச்சிருக்கேன். இதுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ் கியூப் வச்சிருக்கேன். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ் கியூப் ஆனது மெல்ட் ஆச்சு அப்படின்னு என்ன மாறிடும்னா வேப்பரா மாறிடும். அப்ப சாலிட் ஐஸ் கியூப் மெல்ட் ஆக அது என்ன மாறிடும் அப்படின்னா லிக்விடா மாற ஆரம்பிக்கும். அப்ப அந்த லிக்விட் மறுபடியும் என்ன மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சாலிடா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H2O இருக்கு, அது லிக்விடா இருக்கு, கன்வெர்டட் டு வேப்பர். அது என்ன மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெசல் இருக்கும். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் எடுத்திருக்கோம், ஹைட்ரஜன் வாட்டர் லிக்விட் எடுத்திருக்கோம். இந்த நீர் மூலக்கூறு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண இங்க இருக்கக்கூடிய கண்டெய்னருடைய அதனுடைய கார்னர்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேப்பரா இருக்கும். அதை மறுபடியும் கண்டென்சேஷன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் லிக்விடா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாலிடா இருந்தாலும் சரி, சாலிடு லிக்விடா மாறினாலோ அல்லது லிக்விட் வேப்பரா கன்வெர்ட் ஆகும் பொழுது இட் இஸ் அட்டைன் த ஈக்லிபிரியம் கண்டிஷன். அது என்ன பண்ணுன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனை அட்டைன் பண்ண ஆரம்பிக்கும். சரி, இதுவே இருவர்சபிள் ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கும்? இந்த இருவர்சபிள் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு பிரிசிப்டேஷன் ரியாக்ஷன். எதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா ஒன்னு பிரிசிப்டேஷன் ரியாக்ஷன், ரெண்டாவது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒன்னு பிரிசிப்டேஷன், அடுத்தது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். பிரிசிப்டேஷன் சொல்லலாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். தேர்டு வந்து டீகம்போசன் ரியாக்ஷன்ஸ். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசிப்டேஷனா இருக்கலாம், நியூட்ரலைசேஷனா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீகம்போசன் ரியாக்ஷன். இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்பியூஷன் ரியாக்ஷன். இது எல்லாமே என்ன சார் எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா இருவர்சபிள் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். பிரிசிப்டேஷன் நமக்கே தெரியும். ஒரு உதாரணமா ஒரு சோடியம் குளோரைடு இருக்கு. இந்த சோடியம் குளோரைடை சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனோட ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய Cl இங்க இருக்கக்கூடிய ஏஜியோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AgCl மாற ஆரம்பிச்சிடும். மீதி இருக்கிறது NaNO3 சோடியம் நைட்ரேட்டா மாறிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய AgCl இட் இஸ் a precipitate. அப்ப சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு கர்டி ஒயிட் precipitate, ஒரு கர்டி ஒயிட் precipitate மாற ஆரம்பிச்சிடும். இந்த கர்டி ஒயிட் precipitate வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து மறுபடியும் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் அட்டைன் த ஈக்லிபிரியம். இது ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணாது. அதே வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நான் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம், அதே ஒரு H2SO4 ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ரியாக்ட் வித் ஆசிட், ஒரு பேஸ ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்ற. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சோடியம் இங்க இருக்கக்கூடிய SO4 சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா Na2SO4 சோடியம் சல்பேட்டா மாறிடும். ரிமைனிங் இருக்கிறது வாட்டரா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்ப 2Na இருக்கு. அப்ப 2 வந்து பாத்தீங்கன்னா 2NaOH போட்டாச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய Na2SO4 சோடியம் சல்பேட். அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அப்ப ரியாக்டன்ட் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ப்ராடக்ட். அப்ப ரியாக்டன்ட் ஆனது கம்ப்ளீட்டா என்ன மாறிடும்னா ப்ராடக்டா மாறிடும். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இருவர்சபிளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இருவர்சபிளா இருந்துச்சு அப்படின்னா ரியாக்டன்ட் ரிவர்சபிளா இருந்தா ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும், மறுபடியும் ப்ராடக்ட் ரியாக்டண்டா மாறும். ஆனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்லிபிரியத்தை போய் அட்டைன் பண்ணும். அப்படி ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும்போது அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் ஆஃப் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் தி ரிவர்ஸ் ரியாக்ஷனும் என்ன இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். அதுக்கு பிறகு ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ரிவர்சபிளா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவர்சபிள் ரியாக்ஷன் ஆனது ரியாக்டன்ட் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ப்ராடக்ட். ரியாக்டன்ட் ஆனது கம்ப்ளீட்டா ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிரும்.
மறுபடியும் என்ன பண்ணாதுன்னா அந்த ப்ராடக்ட் ஆனது ரியாக்டண்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணாது, அது ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்ன மாதிரி ரியாக்ஷன் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். என்ன பண்ணா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவா. அப்போ அது பிரிசிப்டேஷனா, நியூட்ரலைசேஷன், டீகம்போசன், அது மாதிரி கம்ப்யூஷன் ரியாக்ஷன் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருவர்சபிள் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். சரி, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசன்னா ஒரு உதாரணம் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம், வந்து பொட்டாசியம் ஆக்சி குளோரைடு பாருங்க, இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. KClO3 எடுத்துக்கிட்டாங்கன்னு இந்த KClO3 ஆனது டீகம்போஸ் ஆகுது இன் தி பிரசன்ஸ் ஆஃப் MnO2. MnO2ங்கிறது இட் இஸ் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். அப்ப இது என்ன மாறிடும்னா KCl plus O2 டீகம்போஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும் பாருங்க, 3 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. அப்ப 2 3s are 6, அப்ப 3 2s are 6. அப்போ பொட்டாசியம் குளோரைடாவும் ஆக்சிஜனாவும் மாறிடும். இது எப்ப இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா in the presence of MnO2. MnO2ங்கிறது மாங்கனீஸ் டை ஆக்சைடு. மாங்கனீஸ் டை ஆக்சைடு போட்டினா இந்த KClO3 ஆனது இட் இஸ் ஈஸிலி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீத்தேன் மாலிகூல்ஸ் இருக்கு. இந்த மீத்தேன் மாலிகூல்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுது, கம்பியூஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும். கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ஒரு கார்பன் இருக்கு, இப்போ 2H2 போட்டுடலாம். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப 2O2. அப்ப இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி irreversible ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ரிவர்சபிளுக்கும் irreversibleக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் ஆனது ப்ராடக்டா மறுபடியும் மாறும். அதே irreversible இருந்தால் ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்டா அட்டைன் பண்ணாது. இது ஒன் வே மாதிரி. இட் இஸ் அ கம்ப்ளீஷன் ஆஃப் தி ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு பேப்பர் இருக்கு, பேப்பரை பர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆசா மாறிடும். மறுபடியும் ஆஸ் என்ன ஆகாது அப்படின்னா பேப்பரா கன்வெர்ட் ஆகாது. அதனால கம்ப்யூஷன் ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிதல் வினைக்கு உட்பட்டுச்சுன்னா வேற ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். மறுபடியும் அது என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்டண்டா மாறாது. சரிங்க சார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள்னா என்ன, irreversibleனா என்னன்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம என்ன சார் அடுத்து கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரியாக்ஷனுக்கு KPKCனா எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெல்என்ஜி எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். டெல்என்ஜி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஏங்கிற ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அது பிங்கிற பி அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் கன்வெர்டட் டு சி அண்ட் டி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்படி கால்குலேட் பண்றது, பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு எப்படி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்குறோம். எப்பவுமே நமக்கு தெரியுங்கன்னு ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது RF, அதனுடைய ரேட் ஆஃப் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு எதை பொறுத்து சார் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் RBங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா CD அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய RB இந்த பக்கம் வந்து டிவைடா மாறிடும். அப்ப RF டிவைடட் பை RB ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய AB ஆனது அந்த போனா டிவைடா மாறிடும். அப்ப C கான்சன்ட்ரேஷன் D கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் A கான்சன்ட்ரேஷன் B அப்படின்னு சொல்லி மாறிடும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் KC அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் கொடுத்துருவோம், பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் KC உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவோம், அந்த ரியாக்ஷனுடைய ஃபார்வர்ட் ரேட் கொடுத்துருவோம், பேக்வர்ட் ரேட் கொடுத்துட்டு அதுக்கு கால்குலேட் த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் KC கால்குலேட் பண்ண சொன்னா ஈஸியா நம்மளால கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். KRF RB லாஸ்டா பார்ப்போம். RF டிவைடட் பை RB அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்க சார், ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு இந்த KCனா என்ன, KPனா என்ன, அது வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு. ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு இங்க இருக்கக்கூடிய KPKC எப்படி கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லியிருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. லா ஆஃப் ரைட் கவனிக்கிறேன்.
ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கேபிகேசி கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருப்போம்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லியிருப்போம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் C N/V அப்படின்னு பார்த்துருப்போம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸு டிவைடட் பை விங்கிறது வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வச்சுக்கிட்டு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு கேபிகேசி ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்கன்னு. அப்போ என்ன பார்க்குறோம் பாருங்கன்னு, ஒரு XA + YB ஈக்லிபிரியம் LC + MD அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு நான் என்ன பண்ண கால்குலேட் பண்ண போறேன்னா கேபிகேசி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கேபி அண்டு கேசியோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போறோம். முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேசி கால்குலேட் பண்ண போறோம். கேசி அப்படின்னா என்ன சார் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் டு தி ப்ராடக்ட், ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன், அந்த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் எதை பொறுத்து சொல்ல போறோம் அப்படின்னா ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டண்டோடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா CA கான்சன்ட்ரேஷன் பவர் LA, அடுத்தது MD கான்சன்ட்ரேஷன் பவர் MA டிவைடட் பை A கான்சன்ட்ரேஷன் பவர் X, B கான்சன்ட்ரேஷன் பவர் Y அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கேசினா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், இது சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட். அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டண்ட் கான்சன்ட்ரேஷன் தான் கேசி அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுவே பார்ஷியல் ப்ரெஷர் கேபியை பொறுத்து ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அந்த பார்ஷியல் ப்ரெஷர் கேபியை பொறுத்து சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனுக்கு பதில் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி ப்ராடக்ட் டிவைடட் பை என்ன எழுதுவோம் அப்படின்னா த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் தி ரியாக்டண்ட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் சிம்பிளுக்கு பதில் பார்ஷியல் ப்ரெஷர் போட போறோம். அப்ப என்ன இருக்குன்னா PC பவர் LA BD பவர் MA டிவைடட் பை PA பவர் X BP பவர் Y அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி அப்படின்னா கால்குலேட் பண்ணோம்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன், கேபினா பார்ஷியல் ப்ரெஷர் பற்றி சொல்ல போறோம். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ரியாக்டண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். PC பவர் L BD பவர் M டிவைடட் பை PA பவர் X. இங்க இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் சிம்பிளுக்கு பதில் பார்ஷியல் ப்ரெஷர் சிம்பிளை நம்ம ஆட் பண்றோங்கன்னு. சரிங்க சார், இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கேபி கால்குலேட் பண்ணிட்டோம். நமக்கு தெரியும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV = nRT அப்படிங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். எனக்கு பார்ஷியல் ப்ரெஷர் தான் தேவை. அப்ப P = N/V × RT அப்படின்னு நம்ம சொல்லலாம். N/V × RT அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த N/V அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த N/V எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கு பதில் N/Vக்கு பதில் C சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப பார்ஷியல் ப்ரெஷர் P = கான்சன்ட்ரேஷன் × RT அப்படின்னு நம்ம எழுத போறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் PA பவர் X கால்குலேட் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், அப்ப கான்சன்ட்ரேஷன் வச்சு எழுத போறோம். அப்ப A பவர் X RT பவர் X, அடுத்தது BP பவர் YA, அடுத்து B பவர் YA RT பவர் Y அப்படின்னு நம்ம எழுத போறோம். அடுத்தது BC பவர் LA C பவர் LA RT பவர் LA, அடுத்தது BD பவர் MA, அடுத்த D பவர் MA RT பவர் M அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா KP = நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KP உடைய வேல்யூ எழுதும்போது PC பவர் L BD பவர் M டிவைடட் பை PA பவர் X BB பவர் Y அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்போம். இங்க இருக்கக்கூடிய PA பவர் Xக்கு பதில் A பவர் X × RT பவர் X ஒவ்வொன்றும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எழுதும் போது C பவர் LA RT பவர் LA D பவர் MA RT பவர் MA டிவைடட் பை A பவர் X RT பவர் X B பவர் Y RT பவர் Y அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய C பவர் L D பவர் M தனியாக எழுதுறோம். RT மட்டும் தனியாக எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ என்ன இருக்குன்னா C பவர் LA D பவர் MA டிவைடட் பை A பவர் X B பவர் Y அப்படின்னு நம்ம எழுதுறோம். இங்க என்ன இருக்குன்னா RT காமனா இருக்கும். மேல இருக்கக்கூடிய பவர் ஆட் பண்ணிக்கோ. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L + MA, கீழே இருக்கக்கூடிய பவர் மேலே போச்சுன்னா என்ன பண்ணா சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ X + Y அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிக்கு ஈக்குவலு. அப்போ KP = KC × RT பவர். சரி, இங்க இருக்கக்கூடிய L + M X + Y அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ΔNG = நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப்
product in the gaseous state minus number of moles of reactant in the gaseous state is called as a del Ng அப்படின்னு சொல்லியிருப்போம். அது gaseous state moleculeக்கு தான் நம்ம எழுத போறோம். அப்ப del Ng is equal to Np minus Nr அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய இது வந்து number of moles of product உடைய molar concentration, இது வந்து product உடைய molar concentration. அப்ப இது product, இது reactant. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del Ng. அப்ப Kp is equal to Kc into RT power del Ng அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Kp Kc ரிலேஷன்ஷிப் எழுத போறோம். இதே மச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கேசி ஸ்டேட்ல இந்த Kp Kc del Ng வச்சுக்கிட்டு 3 கேசஸ் பார்க்க போறோம். ஏன்னா இதை வச்சு தான் ப்ராப்ளமே போடுவோம். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா Kp Kc ரிலேஷன்ஷிப் தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு Kc உடைய வேல்யூ கொடுத்துருவோம், அல்லது Kp உடைய வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லுவோம், அல்லது Kp உடைய வேல்யூ கொடுத்துட்டு Kc உடைய வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லுவோம். அதுக்கடுத்து ஆறுங்கிறது நமக்கே தெரியும், கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் அவனே கொடுத்துருவான். ஈக்குவேஷன் கொடுத்துருந்தோம்னா del Ng நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சரி, இப்போ இதுல மொத்தம் 3 கேசஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் 1. இந்த கேஸ் நம்பர் 1 என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del Ng is equal to 0. அப்போ del Ng வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ Kp is equal to Kc into RT power del Ng-ல del Ng-க்கு பதில் 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ என்ன இருக்குன்னா Kp is equal to Kc into RT power 0. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா Kp is equal to Kc. அப்போ del Ng equal to 0 வருந்தா Kp is equal to Kc அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அடுத்தது கேஸ் நம்பர் 2. இந்த கேஸ் நம்பர் 2 என்ன சார் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய del Ng உடைய வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. அப்போ del Ng உடைய வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா Kp greater than Kc. அப்போ Kp உடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா Kc விட கம்மியா அதிகமா இருக்கும். அதுவே கேஸ் 3 பார்க்குறோம். இந்த 3 கேஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்கன்னு. கேஸ் 3 இது என்ன பார்க்குறோம்னா del Ng is equal to நெகட்டிவ். அப்போ del Ng உடைய வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா Kp less than Kc அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 3 கண்டிஷனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நம்ம டெரைவ் பண்ண போறோங்கன்னு. ஃபர்ஸ்ட் del Ng is equal to 0 வரதா Kp is equal to Kc, del Ng is equal to பாசிட்டிவ் வரதா Kp greater than Kc, del Ng is equal to நெகட்டிவ் வரதா Kp less than Kc. எப்படி சார் இருக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு பார்க்க போறோம். ஏன்னா அவன் ஈக்குவேஷன் கொடுத்துருவான், ஈக்குவேஷன் கொடுத்துட்டு del Ng கால்குலேட் பண்ணி Kp Kc ரிலேஷன்ஷிப் கேட்டுருவாங்கன்னு. அப்போ அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சருக்கு. ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அண்ட் கேட்டலிஸ்ட். ஒரு ரியாக்டண்டா இருக்கலாம், ப்ராடக்டா இருக்கலாம், கேட்டலிஸ்டா இருக்கலாம், எல்லாமே சேம் பிசிக்கல் ஸ்டேட்டா இருந்தா அது ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். ரியாக்டன்ட், ப்ராடக்ட் ஆர் டிஃபரெண்ட் பிசிக்கல் ஸ்டேட்டா இருந்தா அது ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம் பார்க்க போறோம். இதுல ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியத்துல இந்த 3 கேசஸ் எப்படி இருக்கும், ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியத்துல இந்த 3 கேசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்கன்னு. இந்த 3 கேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேஸ் 1. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் 1 பத்தி பார்க்க போறோங்கன்னு. இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா del Ng is equal to 0 அப்படிங்கிறது வச்சு பார்க்க போறோம். அப்படின்னா Kp is equal to Kc அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோங்கன்னு. ஒரு ஈக்குவேஷன் எழுதுறங்கன்னு H2 plus I2 ஈக்லிபிரியம் 2Hi அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா சேம், எல்லாமே ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். இந்த ஒரு ஹோமோஜினியஸ் நம்ம பார்க்கக்கூடிய 3 கேசஸுமே ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியத்தை வச்சு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஹெட்ரோஜினியஸ் பார்க்க போறோம். பட் எல்லாமே சேம் பிசிக்கல் ஸ்டேட்டா இருந்ததுன்னா இது ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். இதுக்கு நான் del Ng கால்குலேட் பண்ண போறேன். அப்ப del Ng is equal to என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Np minus Nr. எல்லாமே கேசியஸ் ரியாக்டன்ட், கேசியஸ் ப்ராடக்டா இருக்கணும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா 2 மைனஸ் ரியாக்டன்ட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு இருக்குன்னா H2க்கு முன்னாடி 1, I2 வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல். அப்போ 1 plus 1. அப்போ 2 minus 2 is equal to 0. அப்போ del Ng is equal to 0 இருக்கு. அப்போ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போறேன். அப்போ என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா இந்த H2 இருக்கு, I2 இருக்கு, Hi இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இனிஷியலா எவ்வளவு மோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1A மோல் எடுத்துக்கிட்டேன். I2 எவ்வளவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B மோல் எடுத்துக்கிட்டேன். Hi வந்து எவ்வளவுமே கிடையாது. அப்போ இனிஷியலா நான் எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் எவ்வளவு மோல் எடுத்துருக்கேன்னா A மோல் H2, B மோல் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I2 எடுத்துக்கிட்டேன். இது வந்து இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல். இனிஷியலா நான் எடுத்திருக்கிறேன், இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளவு மோல்ஸ் ஆர் ரியாக்ட் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளவு மோல் ரியாக்ட் ஆயிருக்குன்னா இது எக்ஸ் மோல், இது எக்ஸ் மோல், இன்னும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகல. ரிமைனிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ சார் இருக்கு, ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா A மைனஸ் எக்ஸ். ஏன்னா
இனிஷியல் ஏ இருக்கு, அதுல எக்ஸ் மோல் ரியாக்ட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது இனிஷியல்ல இருந்து வந்து எவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கோ அதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிரும். அப்ப இது பி மைனஸ் எக்ஸ், இது என்ன இருக்கும் அப்படின்னா 2x. ஏன்னா இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ் ரியாக்ட் ஆகி 2x கிடைச்சிரும். அடுத்து ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் பார்க்குறோம். இதனுடைய ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் எழுதும்போது இது எங்க சார் நடக்கும் அப்படின்னா வி டெசிமீட்டர் கியூப் இருக்கக்கூடிய ஒரு வெசலுக்குள்ள நடக்கும். அப்ப அதனுடைய வால்யூத்தால டிவைட் பண்றோம். அப்ப a மைனஸ் எக்ஸ் பை வி, பி மைனஸ் எக்ஸ் பை வி, 2x பை வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கேசி உடைய வேல்யூ எழுதுறோம். அப்ப கேசி ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன். அப்ப ஹெச்ஐ கான்சன்ட்ரேஷன் பவர் 2 டிவைடட் பை H2 கான்சன்ட்ரேஷன் I2 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே கான்சன்ட்ரேஷன் வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன இருக்குன்னா 2x பை வி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குன்னா H2 உடைய வேல்யூ a மைனஸ் எக்ஸ் பை வி, பி மைனஸ் எக்ஸ் பை வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மல்டிப்ளை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இது என்ன இருக்குன்னா a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் எக்ஸ், இந்த v இன்ட்டு வி ஸ்கொயராக மாறிடும். அப்போ என்ன இருக்குன்னா வி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 4x ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ அப்படின்னா கேசியோடைய வேல்யூ. சரி, இப்போ இந்த கேசி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கேபி கேசிக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்பான். சார் இந்த மாதிரி ஏன் இதை நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ கொடுத்துருவாங்கன்னா இனிஷியல் வேல்யூ கொடுத்துருவான், இனிஷியலே இவ்வளோ ரியாக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருவான். அப்போ ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவான். அப்போ எக்ஸ் ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா H2 வந்து பார்த்தீங்கன்னா ஏஓ அல்லது எனிதிங் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவான், ஏவோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ கொடுத்துருவான், ரியாக்டடும் கொடுத்துருவான். அப்போ ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொல்லுவான். அப்போ கால்குலேட் பண்ண தெரியணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் கேபி கேசி ரிலேஷன்ஷிப்பில் கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல் என்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேசியோடைய வேல்யூ நமக்கே தெரியும். அப்போ கேசியோடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 4x ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு பி மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஆர்டி பவர் டெல்என்ஜோடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 0 இருக்கும். அப்போ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 மாறிடும். அப்போ 4x ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு பி மைனஸ் எக்ஸு இது என்ன இருக்குன்னா கேபியோடைய வேல்யூ ஈக்குவல் டு கேசி. அப்போ கேபியோடைய வேல்யூ கேசியோடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டாக இருக்கும். என்ன போயிட்டு ரைட். அப்போ என்ன இருக்குன்னா கேபி ஈக்குவல் டு கேசி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா H2I2 உடைய கான்சன்ட்ரேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிடுன்னு கொடுத்துருவான், ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்பான். சில டைம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கேபி கேசி என்ன ரிலேஷன் கேபியோடைய வேல்யூ கொடுத்துருவான், கேசியோட வேல்யூ கொடுத்துருவான். சார் இப்போ இதில் யூனிட் எப்படி சார் இருக்கும், இந்த கேபி கேசிக்கு எப்படி சார் யூனிட் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். கேசிக்கான யூனிட் ஏற்கனவே சொல்லியிருப்போம், மோலு டிவைடட் பை லிட்டரு பவர் டெல்என்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே கேபிக்கு யூனிட் சொல்லும்போது ஏடிஎம் பவர் டெல்என்ஜி அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே டெல்என்ஜி ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ கேபிக்கும் கேசிக்கும் நோ யூனிட், எந்த யூனிட்டுமே கிடையாது. அப்போ டெல்என்ஜி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி கேசிக்கு என்ன கிடையாது அப்படின்னா யூனிட் கிடையாது. அப்போ கேட்பான் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு யூனிட் ஆஃப் கேசி யூனிட் ஆஃப் கேபின்னு கேட்பான். அப்போ டெல்என்ஜி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு யூனிட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியுங்கண்ணே. சரி, இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற கேஸ் 1க்கு நம்ம பார்த்துருக்கோங்கண்ணே. அடுத்தது இதே மாதிரியே அடுத்த ஈக்குவேஷன் பார்க்குறோம். காப்பி பண்ணிட்டீங்களாமா? சரி, அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கம்மா. அடுத்தது இதே மாதிரி அதே கேஸுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்குறோம். எக்ஸாம்பிள் நம்பர் 2 என்ன சார் பார்க்குறோம்? அடுத்த எக்ஸாம்பிள் நம்பர் 2 N2 plus O2 ஈக்லிபிரியம் N2 plus O2 gives ஈக்லிபிரியம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2NO2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. 2NO
அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னு. N2 plus O2 equilibrium 2NO. அப்போ இதுக்கும் நம்ம டெல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். அப்போ டெல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு NP மைனஸ் NRA. அப்போ என்ன இருக்குன்னா 2 மைனஸ் எல்லாமே கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டு. அப்போ 2 மைனஸு இங்கே என்ன இருக்குன்னா ரியாக்டண்ட் 1 + 1. அப்போ 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டெல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அப்போ டெல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0னா நமக்கு ஏற்கனவே தெரியும் KP இஸ் ஈக்குவல் டு KC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். முன்ன என்ன பார்த்தோமோ அதே மாதிரியே தாங்க, சேம் டெட்டோ. அப்போ என்ன பார்த்துருப்போம்னா இதுக்கும் நோ யூனிட், கேபிக்கோ கேசிக்கோ என்ன கிடையாது அப்படின்னா யூனிட் கிடையாது. இப்போ இது கேஸ் 1. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2ல, கேஸ் 1ல எக்ஸாம்பிள் நம்பர் 2. டெல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தால் கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி, அதுக்கு எப்பவுமே என்ன கிடையாது அப்படின்னா யூனிட் கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அடுத்தது கேஸ் நம்பர் 2க்கு வருங்கன்னு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் நம்பர் 2. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுக்குன்னது. சரி, இப்போ கேஸ் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டெல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ டெல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவாக இருந்தால் கேபி கிரேட்டர் தென் கேசி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோங்கண்ணே. கேபி கிரேட்டர் தென் கேசி. ஒரு எக்ஸாம்பிள், டிஸ்வாசனா PCl5 எடுத்துக்கிட்டோங்கண்ணே. டிஸ்வாசனா PCl5. ஒரு PCl5 டிஸ்வாசேட் ஆகுது. அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ PCl5 ஈக்குவேஷன், PCl5 டிசோசியேட்டட் PCl3 + Cl2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய PCl5 என்ன ஆகும்னா PCl3 Cl2 டிசோசியேட் ஆகுது. இப்போ இதுக்கு நான் டெல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறேன். அப்போ டெல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு NP மைனஸ் NRA. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 மைனஸ் 1 இருக்கும். அப்போ 2 மைனஸ் 1, அப்போ என்ன இருக்குன்னா 1. அப்போ டெல் எனர்ஜியோட ஒளி பாசிட்டிவாக தான் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல கேசி கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா PCl5 எடுத்துக்கோ. அடுத்தது PCl3 Cl2ன்னு எடுத்துட்டோம். இதுவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா V டெசிமீட்டர் கியூப் இருக்கக்கூடிய ஒரு வெசலில் தான் நடக்குது. இதில் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ சார் வைக்கிறது? இப்போ இனிஷியலாக நான் எடுத்துருக்கக்கூடிய இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸு இது 1 மோல் எடுத்திருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுன்னு ஃபார்ம் ஆகலை. நம்பர் ஆஃப் மோல்ஸு டிசோசியேட்டட் நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஏன்னா இது டிசோசனுங்கிறதுனால டிசோசியேட்டட், அங்கே உருவாகிறதுனால நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன் பார்த்துருப்போம். டிசோசியேட்டட் எக்ஸ் மோலு, இங்கே எதுவும் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்க்குறோம். ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இனிஷியல்ல இருந்து டிசோசியேட் ஆனதை செப்பரேட் பண்ணுறப்போ 1 - x, இது x, இது xன்னு கிடைச்சிரும். அடுத்து ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனுங்கிறது 1 - x/v. அதனுடைய வால்யூத்தில் நம்ம டிவைட் பண்ணுறோம் x/v அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். சரி, இப்போ இதுக்கு என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு கேசி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ கேசி இஸ் ஈக்குவல் டு ரைட், கேசி இஸ் ஈக்குவல் டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் PCl3 கான்சன்ட்ரேஷன் Cl2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை PCl5 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா கேசிங்கிறது என்னன்னா ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டண்டோடைய கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் நமக்கே தெரியும் x/v இன்ட்டு x/v டிவைடட் பை 1 - x/v அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு என்ன மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x²/v² டிவைடட் பை 1 - x/v அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய விக்கு விக்கு கேன்சல் ஆகி போயிடும். அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா x² டிவைடட் பை 1 - x இன்ட்டு v அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இதுதான் கேசியோடைய வேல்யூ. அப்போ கேசி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் x²/v². இங்கே இருக்கக்கூடிய v மேலே போச்சுன்னா v டிவைடட் பை 1 - xன்னு வரும். v கேன்சல் ஆகி போயிடுங்கண்ணே. சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன சார் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கண்ணே. எழுதிட்டீங்களாமா? இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு RT பவர் டெல் NG அப்படின்னு படிச்சிருப்போம். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு RT பவர் டெல் NG. நமக்கு ஏற்கனவே தெரியும் PV இஸ் ஈக்குவல் டு NRT அப்படின்னு படிச்சிருப்போம்.
அப்போ பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி, எனக்கு ஆர்டி தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி ஈக்குவல் டு பிவி பை என் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ என்ன இருக்குன்னா ஆர்டி மட்டும் வச்சுக்கோ, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் கூட என்ன தானே வந்தால் டிவைடாக மாறிடும். அப்போ பிவி பை என் அப்படின்னு சொல்லி கேட்பான். சில டைம் இந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸாக கேட்பான். அப்போ டிஸ்வர்ஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைல ஆர்டி ஈக்குவல் டு, அப்போ ஆர்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பிவி பை எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். என் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸு. அப்போ என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்ததா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 1 - எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகி போயிடும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + எக்ஸு. இதுதான் என்னுடைய வேல்யூ கொண்டு இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன இருக்கும் பாருங்கள், கேபி ஈக்குவல் டு கேசியோடைய வேல்யூ நமக்கே தெரியும். கேசியோடைய வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² பை 1 - எக்ஸ் இன்ட்டு வி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த ஆர்டிக்கு பதில் என்ன பண்ணுற சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா பிவி பை என்னு, டெல்என்ஜிக்கு பதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1. அப்போ 1 போட்டாலும் 1. அப்போ என்ன இருக்குன்னா x² பிவி டிவைடட் பை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - எக்ஸ் இன்ட்டு வி. என்னுடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ 1 + எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய விக்கு கேன்சல் ஆகி போயிடும். அப்போ என்ன இருக்குன்னா x² பி டிவைடட் பை 1 - எக்ஸ் இன்ட்டு 1 + எக்ஸு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபியோடைய வேல்யூ. இது என்ன இருக்குன்னா கேபியோடைய வேல்யூ. ஏன்னா இதனுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க கண்ணு. சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா டிஸ்வர்ஷன் ஆஃப் பிசிஎல்5 ஆர்டி ஈக்குவல் டு பிவி பை எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ இதுக்கு யூனிட் கண்டுபிடிக்கணும். அப்போ கேசிக்கு யூனிட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் கால்குலேட் பண்ணுறோம். கேசிக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும், நார்மலாக யூனிட்டு மோல் பர் லிட்டர் அப்படின்னு எழுதியிருப்போம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா டெல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மேலே 1. அப்போ இதனுடைய யூனிட் சொல்லும் போது மோலு லிட்டர் பவர் -1 அப்படின்னு எழுதலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா கேபியோட யூனிட் எழுதும் போது ஏடிஎம் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஏன்னா ஏடிஎம் பவர் 1ன்னு வரும். அப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னா ஏடிஎம்மாக இருக்கும். இதான் கேபியோட யூனிட். இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம்னா வருங்கண்ணா. இதை வச்சு அப்படியே ஒரு ப்ராப்ளம் கூட சொல்கிறேன். இது அடுத்த எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்கள் போடலாங்கண்ணே. என்னென்னா இதே கேஸ் நம்பர் 2ல் எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்கண்ணே. எக்ஸாம்பிள் நம்பர் 2 நான் என்ன எழுதுறோம் அப்படின்னா N2O4. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு. இந்த டைநைட்ரஜன் டெட்ராக்சைடானது டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னா என்ன மாறிடும் அப்படின்னா 2NO2 மாற ஆரம்பிச்சிடும். 2NO2. அப்போ இது எல்லாமே என்ன இருக்கும்னா கேஸி ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிற அப்படின்னா டெல்என்ஜி கால்குலேட் பண்ணு. அப்போ 2 - 1 இருக்கும். அப்போ 1. அப்போ டெல்என்ஜி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா கேபி கிரேட்டர் தென் கேசி அப்படின்னு நமக்கு தெரியும். இதுக்கு யூனிட் கண்டுபிடிக்க தெரியணுங்கண்ணே. இப்போ இதுக்கு கேசி கண்டுபிடிக்க தெரியணும், கேபி கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா டெல்என்ஜி ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ நம்ம எழுதும்போது கேபி ஈக்குவல் டு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 டிவைடட் பை என்ன இருக்கும் அப்படின்னா N2O4 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூனிட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூனிட்டு கேசியோட யூனிட் கண்டுபிடிக்கும் போது அதே மோலு பர் லிட்டரு பவர் என்ன இருக்குன்னா டெல்என்ஜி ஈக்குவல் டு 1. அப்போ என்ன இருக்குன்னா மோலு லிட்டர் பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபியோட யூனிட் எழுதும் போது ஏடிஎம் அப்படின்னு எழுதுவோங்கண்ணே. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்பர் 3 பார்த்துக்கோ. ஏதாவது டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, டீகம்போசன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு எழுதிக்கோ. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டீகம்போசன் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்பர் 3
எக்ஸாம்பிள் நம்பர் 3 என்னன்னா N2O5 டீகம்போசன் ஆஃப் நைட்ரஜன் பென்டாக்சைடு. இது டீகம்போஸ் ஆச்சுன்னா NO2 + O2 டீகம்போஸ் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 2 2 சார் 4. இப்போ 4NO2 2 5 சார் 10 இருக்கும். 4 2 சார் 8 10 சார் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்என்ஜி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 4 ஏன்னா டெல்என்ஜிக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே தெரியும் NP - NR. ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 1 மைனஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 5 - 3 5 - 2 அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 3. அப்போ டெல்என்ஜியோட வேல்யூ பாசிட்டிவ் தான். அப்போ டெல்என்ஜி பாசிட்டிவாக இருந்தாவே கேபி கிரேட்டர் தன் கேசி தான். இப்போ இதுக்கு நம்ம யூனிட் கண்டுபிடிக்கணும், கேசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படியே எழுதிக்கோங்க. அப்படியே என்ன எழுதுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியோட வேல்யூ எழுதும் போது கேசி = எப்படி எழுதுவோம்னா எல்லாமே கேசி ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்போ என்ன எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO2 கான்சன்ட்ரேஷன் பவர் 4 O2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை N2O5 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது கேசி. கேபி எழுதும்போது நார்மலாக கேபி இதுக்கு எழுதும்போது இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனுக்கு பதில் பார்ஷியல் ப்ரெஷர் போடு PNO2 பவர் 4 PO2 டிவைடட் பை PN2O5 பவர் 2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதில் கேசிக்கு யூனிட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் மோலு பர் லிட்டரு பவர் என்ன இருக்கும்னா டெல்என்ஜி. அப்போ டெல்என்ஜி = 3ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா மோலு பர் லிட்டர் பவர் 3 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் பவர் 3 லிட்டர் பவர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே கேபிக்கு எழுதும்போது கேபி = ATM பவர் டெல்என்ஜி = 3. அப்போ ATM பவர் 3 இதுதான் கேபியோடைய யூனிட்டுக்குண்ணே. யூனிட் ஆஃப் கேபி கேசி கேட்பாங்கண்ணே. இதுக்கும் கேபி கேசி ரிலேஷன்ஷிப் பண்ணி கண்டுபிடிக்கலாம். முன்னாடி இருக்கிறது N2O5 எடுத்துக்கோ, ஏன்னு எடுத்துக்கோ, எவ்வளோ மோல் டிஸ்யூஸ்ட் ஆயிருக்குன்னா 2 மோலு. அதுவும் அதே மாதிரி தான் 4 மோல். நம்ம பார்த்த மாதிரியே என்ன பண்ணலாம், PCl5க்கு டிஸ்சோசியேட் பண்ணுற மாதிரியே கண்டுபிடிச்சு போடலாம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் நம்பர் 3. இப்போ கேஸ் நம்பர் 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோங்கண்ணே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்குன்னு இதில் தான் அதிகமான சம்ஸ்னா வரும். கேஸ் நம்பர் 3 என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்என்ஜி = நெகட்டிவ். அப்போ டெல்என்ஜி = நெகட்டிவாக இருந்தால் கேபி < கேசி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். கேசியோடைய வேல்யூ தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் N2 + 3H2 ஈக்லிபிரியம் 2NH3 அமோனியா சிந்தசிஸ் எடுத்துக்கிட்டேன். த சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா பை ஹேபர் ப்ராசஸ் அதை தான் நம்ம இதை எடுத்துருக்குறோம். இதில் என்ன இருக்குன்னா டெல்என்ஜி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். டெல்என்ஜி = NP - NR. இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 மோலு. ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 + 3 4 மோல் இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா -2. அப்போ டெல்என்ஜியோடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. இதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய N2 எடுத்துக்கிட்டேன், H2 NH3 எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இனிஷியலாக எவ்வளோ சார் இருக்கும், ஒரு இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸு. இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது A மோல் எடுத்திருக்கேன், இது B மோல் அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். இது A மோல், இது B மோல் அப்படின்னு எடுத்துருக்குறோம். அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட், எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த ரியாக்டர்னா அவனே கொடுத்துருவாங்க இந்த வேல்யூவே. அப்புறம் எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். N2ங்கிறது X மோலு, H2ங்கிறது 3X மோல் ரியாக்ட் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கிறதுனால 3X மோல் ரியாக்ட் ஆகிருக்கு. அடுத்தது ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸு, ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் இனிஷியலேருந்து ரியாக்ட் ஆகிருக்கிறத சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ A - X B - 3X இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2X அப்படின்னு சொல்லி இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்.
அப்படியே டிவைடட் பை இது எப்பவுமே எங்கே நடக்கும் அப்படின்னா வி டெசிமீட்டர் கியூப்ல தான் நடக்கும். அப்போ எப்படி எழுதலாம்னா a மைனஸ் எக்ஸ் பை வி பி மைனஸ் 3x பை வி 2x பை வி அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேசியோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் 3x ப்ளஸ் 2x அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3xனா என்ன இருக்குன்னா மைனஸ் 4xலேருந்து ப்ளஸ் 2x வச்சுன்னா மைனஸ் 2x இருக்கும். அப்போ a ப்ளஸ் பி மைனஸ் 2x அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னுடைய வேல்யூ. இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா முதல்ல கேசி ஈக்குவல் டு ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ NH3 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 டிவைடட் பை N2 கான்சன்ட்ரேஷன் H2 கான்சன்ட்ரேஷன் பவர் 3 அப்படின்னு நம்ம எழுதலாம். NH3க்கு வேல்யூ அவனே கொடுத்துருக்கேன் எவ்வளோனா 2x பை வி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். N2க்கு வேல்யூ a மைனஸ் எக்ஸு பை வி இது b மைனஸ் 3x பை வி ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ எழுதும்போது மேலே இருக்கிற ஸ்கொயர் பண்ண என்ன இருக்குன்னா 4x ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இது எழுதும்போது b மைனஸ் 3x ஹோல் கியூபு இது v இருக்கும் இது v கியூப்னு இருக்கும். v இன்ட்டு வி கியூப் v பவர் 4ன்னு மாறிடும். அப்போ எப்படி எழுதலாம்னா 4x ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இன்ட்டு வி பவர் 4 டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு இன்ட்டு பி மைனஸ் 3x ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். வி ஸ்கொயருக்கு வி கியூப் பவர் 4க்கு கேன்சல் பண்ணால் வி ஸ்கொயர்னு மாறிடும். அப்போ 4x ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு பி மைனஸ் 3x ஹோல் கியூப். இதுதான் எதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியோடைய வேல்யூ பண்ணு. அப்போ கேசியோடைய வேல்யூனா என்ன இருக்குன்னா 4x ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் 3x பை ஹோல் கியூப்னு இருக்கும். ஏன்னா இது எழுதுனா v இன்ட்டு வி கியூப் பி பவர் 4னு வரும். பி பவர் 4 மேலே போச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பவர் 4 டிவைட் பை a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் 3x ஹோல் கியூப்னு மாறிடும். அப்போ என்ன இருக்குன்னா வி ஸ்கொயருக்கு வி கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி வி ஸ்கொயர் மட்டும் இருக்குங்கண்ணே. ரைட், அடுத்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி கால்குலேட் பண்ண போகிறோங்கண்ணே. இப்போ கேபி கால்குலேட் பண்ணணும்னா என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல் என்ஜி அப்படிங்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு கேபி கேசி ரிலேஷன்ஷிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி, எனக்கு ஆர்டி தான் வேணும். அப்போ ஆர்டி இஸ் ஈக்குவல் டு பிவி பை என் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கு பதில் பிவி பை என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசியோடைய வேல்யூ நமக்கே தெரியும். அங்கே என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 4x ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு பி மைனஸ் 3x ஹோல் கியூப் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆர்டிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிவி பை என்னு. டெல் என்ஜி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா -2. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா -2ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கில் எடுத்துகிட்டு போனோம்னா -2 என்ன மாறிடும்னா +2ஆக மாறிடும். அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு பி மைனஸ் 3x ஹோல் கியூபு. இது தலைகள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா n பை வி இன்ட்டு பிவி பவர் 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ என்ன பண்ணுறோம்னா என்னோட வேல்யூ நம்ம ஏற்கனவே 3 டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸு. அப்போ என்ன இருக்கும் பாருங்கன்னு 4x ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு பி மைனஸ் 3x ஹோல் கியூபு. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ a ப்ளஸ் பி மைனஸ் 2xன்னு இருக்கும். இப்போ ஸ்கொயருங்கிறதுனால ஸ்கொயரு டிவைடட் பை பி ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். வி ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 4x ஸ்கொயர் a ப்ளஸ் பி மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு பி மைனஸ் 3x ஹோல் கியூபு இன்ட்டு பி ஸ்கொயர். இதான் கேபியோடைய வேல்யூ கண்டு. அப்போ கேபியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். அவன் வேல்யூலாம் கொடுத்துருவான், அதை வச்சு நீ கால்குலேட் பண்ண தெரியணுங்க. இதில் யூனிட் கண்டுபிடிக்க சொல்லுவான். கேசியோட யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். கேசினா என்ன அர்த்தம்னா மோலு லிட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். லிட்டர் பவர் -1. இங்கே டெல்என்ஜி சீக்வல் என்ன இருக்கும் அப்படின்னா -2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெல்என்ஜி சீக்வல் டு -12 மட்டும் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் பவர் -2 லிட்டர் பவர் 2ன்னு மாறிடும். கேபியோட யூனிட் இருந்தால் ஏடிஎம் பவர் -2 அப்படின்னு மாறிடுங்க. இந்த யூனிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கேட்போம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ கொடுத்துருவாங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருவாங்க.
அதேமாரி எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கு இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருவான், எவ்வளோ டிசோசியேட் ஆகுதுன்னு கொடுத்துருவான். அப்போ கேசி கொடுத்துட்டு கேபி கண்டுபிடிக்க சொல்லுவான், ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்ண சொல்லுவான், கண்டுபிடிக்க தெரியணுங்கண்ணு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் 3. இந்த கேஸ் நம்பர் 3க்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம சொல்லலாங்கண்ணு. கேஸ் நம்பர் 3க்கு காண்டக்ட் ப்ராசஸ் நம்ம எழுதலாங்கண்ணே. ஒரு காண்டக்ட் ப்ராசஸில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோங்கண்ணே. காண்டக்ட் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். இந்த காண்டக்ட் ப்ராசஸ் என்ன சார் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஒரு காண்டக்ட் ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2SO2 + O2 ஈக்லிபிரியம் 2SO3. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த காண்டக்ட் ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுவோம். பிடி அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த காண்டக்ட் ப்ராசஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டெல்என்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். டெல்என்ஜி ஈக்குவல் டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் டிவைட் மைனஸ், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டு மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டண்ட்டு. அப்போ என்ன இருக்குன்னா 2 மைனஸு 2 + 1ன்னு மாறிடும். அப்போ என்ன இருக்குன்னா 2 - 3 = -1. அப்போ டெல்என்ஜி ஈக்குவல் டு -1 அப்படின்னு தெரியும். இதுக்கு அதேமாதிரி கேபி கேசி எழுதணுங்கண்ணு. அப்போ பாருங்க, கேசி ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா SO3 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 டிவைடட் பை SO2 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 O2 கான்சன்ட்ரேஷன். அதேமாதிரி கேபி எழுதும்போது கான்சன்ட்ரேஷன் பதில் பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ PSO3 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 டிவைடட் பை PSO2 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 அது என்ன பண்ணால் PO2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். கான்சன்ட்ரேஷனை தூக்கிட்டு பார்ஷியல் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோங்க. அப்போ இதுக்கு யூனிட் கண்டுபிடிக்கணும். நமக்கு கேசியோட யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலு லிட்டர் பவர் -1ங்கிறது யூனிட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குன்னா -1 இருக்கு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா மோல் பவர் -1 லிட்டர் பவர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 என்ன இருக்குன்னா மைனஸ் என்ன இருக்குன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். அதேமாதிரி கேபியோட யூனிட் எழுதுனீங்கன்னா ATM பவர் -1 அவ்வளோதான் எழுதிக்கணும். இதான் கேஸ் நம்பர் 3. அடுத்தது ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தது கேஸி ஸ்டேட் பார்த்தோங்கன்னு. இதே மாதிரி லிக்விட் ஸ்டேட்டுக்கு பார்க்க போகிறோங்கண்ணே. ஹோமோஜினியஸ் தான், ஆனால் அதில் என்ன இருக்குன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் மற்றும் லிக்விட் சொல்யூஷன் பார்க்க போகிறோங்கண்ணே. இந்த ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு பார்க்க போகிறோம். ஒரு லிக்விட் ஸ்டேட்ல எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்கண்ணே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். CH3 COOH ஒரு அசிட்டிக் ஆசிட் எத்தனாலோட ரியாக்ட் பண்ணுறாங்கண்ணே. C2H5OH எத்தனாலோட ரியாக்ட் பண்ணுறோம் டு ஃபார்ம் த எத்தில் அசிட்டேட் CH3 COO C2H5 + H2Oன்னு மாறிடுதுங்கண்ணே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எத்தில் அசிட்டேட் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்ஸாக மாறிடும். இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கு. அப்படி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா லிக்விட் ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்ன பார்த்த மாதிரியே தான் இது வந்து இனிஷியலாக நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் அல்லது A மோல். இது வந்து பார்த்தீங்கன்னா B மோல் எடுத்திருக்கேன். இது எதுவுமே கிடையாது, நம்ம நார்மலாக தெரியும். இது எத்தனை மோல் ரியாக்ட் ஆயிருக்குன்னா X மோலு. அப்போ A - X, இது B - X, இது எதுவும் ஆகலை. ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சின்னா A - X/B, இது B - X/B, இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X/B, இதுவும் X/B அப்படின்னு இருக்குங்கண்ணே. இது அப்படியே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி போட வேண்டியதா. அப்போ என்ன எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KC ஈக்குவல் டு ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டண்ட். அப்போ CH3 COO C2H5 கான்சன்ட்ரேஷன் H2O கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை CH3 COOH concentration
C2H5OH கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எழுதிட்டு இங்கே வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாங்க. அப்படியே இது வந்து லிக்விட் ஈக்குலிபிரியங்கன்னு முன்ன பார்த்து எல்லாமே கேஸ் ஸ்டேட்டில் பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிறது என்ன பார்க்குறோம்னா லிக்விட் ஸ்டேட்டில் பார்க்குறோம். இப்போ வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கன்னு பார்க்கலாம். என்ன வரும் பாரு, ஃபஸ்ட்டு கேஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்டுங்கிறது x/v இன்ட்டு x/vன்னு பார்த்துருப்போம். இங்கே எழுதும்போது a மைனஸ் x/v b மைனஸ் x/v அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதான் கேசியோடைய வேல்யூவு. அப்போ என்ன இருக்குன்னா x²/b² டிவைடட் பை a மைனஸ் எக்ஸு b மைனஸ் எக்ஸு. இங்கே என்ன இருக்குன்னா v/vனா என்ன இருக்குன்னா v² இருக்கும். v² கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குன்னா x² டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு b மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா கேசியோடைய வேல்யூ. இதான் என்ன இருக்கும் அப்படின்னா கேசியோடைய வேல்யூ. ரைட். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்என்ஜி வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டெல்என்ஜி எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கேசிஸ் மாலிகுலுக்கு தான் நம்ம டெல்என்ஜி கண்டுபிடிக்கிறோம். புரியுதா கண்ணு? அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு யூனிட் கண்டுபிடிக்கிறோம். டெல்என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூனிட் கிடையாது, நோ யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோ யூனிட். ரைட். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, அதுக்கு போடுங்க பார்க்கலாம். அப்படியே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கண்ணே, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த எக்ஸாம்பிள் Fe3 ப்ளஸ்ஸு SCN மைனஸ் ஈக்லிபிரியம் Fe SCN மைனஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. SN2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்வஸ் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்கண்ணே. அக்வஸ் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கேசி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேசி கண்டுபிடி பார்க்கலாம். இதோட ஹோமோஜினியஸ் ஈக்குலிபிரியம் முடிஞ்சுக்கிட்டேன். அதில் சாலிட் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து லிக்விட் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்குறோன்னா ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம். சரி, இப்போ இந்த ஹெட்ரோஜினியஸ் இதுக்கு எழுதும் போது எப்படி சொல்ல போகலாம்? கேசிஸ் ஈக்குவல் டு சொல்லுவோம் போகலாம். என்ன எழுதுவேன்? FeSCN2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை Fe3 கான்சன்ட்ரேஷன் SCN மைனஸ் கான்சன்ட்ரேஷன். அவ்வளோதாங்க. இப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1, இது 2 இருக்குமாமா. அப்போ 1 - 2 என்ன இருக்கும் அப்படின்னா -1. நமக்கு தெரியும் கேசி தான். கேசி என்ன இருக்கும்? மோலு என்ன இருக்கும் அப்படின்னா லிட்டர் பவர் -1. பவரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. என்ன இருக்குன்னா 1 - 2 இருந்ததுன்னா என்ன இருக்குன்னா -1. அப்போ என்ன இருக்குன்னா மோல் பவர் -1 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதான் கேசியோட யூனிட்டுக்கு எழுதிக்கோ. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் எப்படி சார் இருக்கும்? ஒரு ஹெட்டிரோஜினியஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி கேபிகேசி எழுத போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹெட்டிரோஜினியஸ் அப்படின்னு நடத்தினா ரியாக்டன் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ரியாக்டன் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஹெட்ரோஜினியஸ். த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ஆர் ஏ டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் கால்டு ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு கேபிகேசி எழுதும் பொழுது எப்பவுமே 2 கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூர் சாலிட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூர் சாலிடாக இருந்தாலோ பியூர் சாலிடு அதேமாரி பியூர் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூர் சாலிட் ஆர் பியூர் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பியூர் சாலிட் பியூர் லிக்விடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். அதனுடைய வேல்யூ என்ன இருக்குன்னா யூனிட்டியாக இருக்கும். எப்பவுமே ஒரு ஹெட்ரோஜினியஸ் ஈக்விலிபிரியத்தில் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூர் சாலிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியூர் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேல்யூ டு தி யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1 எழுதுறேன். CaCO3 சாலிடு dissociated into CaO சாலிடு பிளஸ் CO2 கேஸ். இந்த மாதிரி ஒரு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் கொடுத்துருவான். இதுக்கு கேபிகேசி கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு. அப்போ கேபிகேசி கண்டுபிடிக்கனா எப்பவுமே நார்மலாக எழுதும்போது கேசிஸ் ஈக்குவல் எப்படி எழுதுவோம்னா CaO கான்சன்ட்ரேஷன் CO2 கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை CaCO3 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு எழுதுவோம். இது பார்த்தீங்கன்னா பியூர் சாலிடு, இதுவும் பியூர் சாலிடு. அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் யூனிட்டின்னு மாறிடும். அப்போ கேசிஸ் ஈக்குவல் டு CO2 கான்சன்ட்ரேஷன், அவ்வளோதான். ஏன்னா இந்த CaO கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு CaCO3 கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு 1 யூனிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால 1ன்னு போட்டோம்னா மீதி இருக்கிறது கேசிஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2. அதே மாதிரி கேபிஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷனுக்கு பதில் பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ PCO2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். PCO2 அப்படின்னு நம்ம எழுதுவோங்க. ரைட். இதே மாதிரி இன்னொரு ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம் பாருங்க. NH2 அடுத்த ஈக்குவேஷன் பாரு. NH2 ஈக்குவேஷன் நம்பர் எக்ஸாம்பிள் நம்பர் 2. NH2 COO NH4 ஈக்லிபிரியம், இது சாலிடு. 2NH3 அமோனியா ப்ளஸ் CO2 எலிமினேட் ஆயிடுது. இது கேஸு, இதுவும் கேஸ் கண்ணு. இதுக்கு கேபிகேசி கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் நம்பர் 3 NH4 HS அமோனியம் ஹைட்ரஜன் சல்பைடு. இது டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா என்ன மாறிடும் அப்படின்னா NH3 கேஸு ப்ளஸ்ஸு H2S கேஸாக மாறிடுங்க. H2S கேஸ். இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா சாலிடாக இருக்கும். இது கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் கேபிகேசி. இப்போ என்ன பண்ண ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்லுமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேசி சொல்லுமா பார்க்கலாம். இது கேசி எழுது. கேசி ஈக்குவல் டு என்ன இருக்கும் ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் NH3 கான்சன்ட்ரேஷன் பவர் என்ன இருக்கும் அப்படின்னா 2. அடுத்து என்ன இருக்குன்னா CO2 கான்சன்ட்ரேஷன். இவ்வளோ தான் கேசி. ஏன்னா NH2 CO NH4 பியூர் சாலிடு 1ன்னு மாறிடும். அதே மாதிரி கேபி எழுதும் போது எப்படி எழுதும்னா கேபி ஈக்குவல் டு P NH3 பவர் 2 PCO2 அவ்வளோதாங்க இன்ட்டு PCO2. அதே மாதிரி தான் இதுக்கு எழுத போகிறோம். அப்போ கேசிஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் என்ன இருக்கும் அப்படின்னா NH3 கான்சன்ட்ரேஷன் H2S கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி கேபிஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் அப்படின்னா P NH3 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு PNH3 இன்ட்டு PH2S. இதுதான் கேபியோடைய வேல்யூ. இப்படி தான் நம்ம கேபிகேசி ஒரு ஹெட்ரோஜெனிஸ்க்கு எழுதும்போது பியூர் சாலிடோ பியூர் லிக்விடாக இருந்தால் அதனுடைய வேல்யூ யூனிட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோங்க. ரைட். இப்போ இதை வச்சுட்டு எப்படி ப்ராப்ளம்னா நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் என்ன, இது மாதிரி இந்த கேபிகேசி வச்சுக்கிட்டு ஒரு ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியத்தை வச்சுட்டு கேபிகேசி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், இதை வச்சு என்னென்ன மாதிரியான நியூமரிக்கல் ப்ராப்ளம்னா வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ப்ராப்ளம்